அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷில் 8th டே கிளாஸில் நம்ம இருக்கோம். ஸோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேயில் வந்து பி வேர்ப்ஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹேவ் வேர்ப்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா 50 சென்டென்ஸ் வேர்ட்ஸ் பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், டென்சஸ். ஸோ இந்த டென்சஸ் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது, கிராமர்லேயே முக்கியமான இம்பார்ட்டண்ட் எது பார்த்தீங்கன்னா டென்சஸ் தான். சரிங்களா? அந்த டென்சஸ் வந்து நம்ம கிராமட்டிக்கலாக பேசும்போது ஈஸியாக நம்மளால் அந்த ஸ்போக்கன் நம்மளுக்கு வரும். சரிங்களா? ஸோ டென்சஸ் தமிழில் எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிகழ்காலம்னா வந்து நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தான் நம்ம இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டென்சஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசண்ட்டில் என்னெல்லாம் எப்படி டென்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதை பற்றி நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எங்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஆக்டிவிட்டீஸ், நம்ம டெய்லி ரெகுலராக பண்ணுற ஆக்டிவிட்டீஸில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டூ எக்ஸசைஸ், ஐ வில் ப்ளே. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். செகண்ட் வந்து ஹேபிட்ஸ், என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருக்குது அதை பற்றி யூஸ் பண்ணும்போது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், பிடித்தது பிடிக்காதது அதை பற்றி யூஸ் பண்ணும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கும். ஜென்ரல் ட்ரூத், ஸோ ஜென்ரல் ட்ரூத்லாம் எங்கே யூஸ் பண்ணால் இப்போ வந்து தேன் வந்து இனிப்பாக இருக்கும், பாகற்காய் கசப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் ட்ரூத்லாம் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் ட்ரூத். யூனிவர்சல் ட்ரூத்தில் எப்படி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் மாறாமே இருக்கும். இப்போ சூரியன் கிழக்கில் உதிக்கிறது, மேற்கில் மறைகிறது, அந்த மாதிரி ஜென்ரல் ட்ரூத்லாம் கூட நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ எங்கெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஈ, ஷி, ஹிட் இப்படி வரும்போது நம்ம வெர்பு ப்ளஸ் சப்ஜெக்ட் இஎஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அண்ட் ஐ, வி, யூ, தே வரும்போது V1 வெர்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். V1 ஃபஸ்ட்டு வெர்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ரெசன்ட் டென்ஸில். ஸோ இதுக்கு கீவேர்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா டெய்லி, யூஸ்வலி. ஸோ டெய்லி நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெய்லி யூசஸில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ரேர்லி, ஸோ ரேராக நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஆஃபன்னா அடிக்கடி நம்ம எதை யூஸ் பண்ணுறோம். அக்கேஷ்னலி, எப்போவாவது வந்து பண்ணுறது வந்து அக்கேஷ்னலி சொல்லுவோம். ஃப்ரீக்வெண்ட்லி வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பாசிட்டிவ் வந்து கேரக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். பாசிட்டிவ் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பாசிட்டிவாக எப்படி நம்ம சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ டூ எக்ஸசைஸ் ரெகுலர்லி, நான் வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் செய்வேன். இது வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸில் நம்ம கொண்டு போகணும். ஐ டூ எக்ஸசைஸ் ரெகுலர்லி. அடுத்தது வந்து ஐ லைக் சாக்லேட், இது வந்து ஹேபிட்டட்ஸில் வரும். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஹேபிட்டட்ஸில் எனக்கு சாக்லேட் பிடிக்கும், ஐ லைக் சாக்லேட். அதே மாதிரி ஐ லைக் ஐஸ்கிரீம். ஸோ அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவ் கேரக்டர்ஸில் சொல்லலாம் சென்டென்ஸில். அடுத்தது வந்து ஹனி டேஸ்ட் ஸ்வீட்டி, ஹனி டேஸ்ட் பார்த்திங்கன்னா இனிப்பாக இருக்கும். ஓகேவா? இது வந்து எதில் சொல்லலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமனாக ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சூரியன் வந்து கிழக்கில் உதிக்கும். இது வந்து யூனிவர்சல் ட்ரூத்தில் வந்து நம்ம சொல்லுவோம். யூனிவர்சல் ட்ரூத்தில் வந்து த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சூரியன் கிழக்கில் உதிக்கும். த சன் செட் இன் த வெஸ்ட் அப்படி சொன்னால் சூரியன் மேற்கில் மறையும். ஸோ அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்தது கவ் கிவ்ஸ் அஸ் மில்க். ஸோ கவ் கிவ்ஸ் அஸ் மில்க் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், பசு வந்து பால் கொடுக்கிறது. ஸோ இங்கே வந்து கிவ்ஸ் நம்ம ஏன் இஎஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் தெரியுங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவுஸ்னு வரும்போது அது வந்து அனிமல்ஸ்னு வரும்போது இட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் சொல்லியிருந்தேன். இட்டு வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வெர்பில் வந்து இஎஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இங்கே இஎஸ் போட்டிருக்கோம். கவ் கிவ்ஸ் அஸ் மில்க் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணது பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஐ, வி, யூ, தே.
இதில் வந்து நம்ம do not யூஸ் பண்ணுவோம் ப்ளஸ் V1 verb. சரிங்களா? do not வந்து don't நம்ம ஷார்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். don't ப்ளஸ் V1 verb அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து she it வரும்போது does not ப்ளஸ் V1 verb வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷார்ட்டாக வந்து doesn't அப்படி கூட நம்ம சொல்லும்போது பேசும்போது doesn't ப்ளஸ் V1 verb வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். I don't like chocolate அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். I don't like chocolate. ஸோ ஐங்க நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ don't like வந்து chocolate இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். அதேமாதிரி he doesn't like chocolate. ஏன் இங்கே doesn't நம்ம யூஸ் பண்ணோம்னா she it வரும்போது doesn't யூஸ் பண்ணணும் சொல்லியிருந்தோம். he doesn't like chocolate. அவருக்கு சாக்லேட் பிடிக்காது. அதேமாதிரி அவருக்கு அவர் வந்து யோகா செய்வார். ரெகுலர்லி வந்து they don't do yoga yesterday. அவர்கள் தே வரும்போது நம்ம அவர்கள் சொல்லுவோம். அவர்கள் யோகா செய்வதில்லை. அதுக்கு வந்து they don't do yoga. தேனா எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம்னா இங்கே தே வருது. சரிங்களா? தே வரும்போது do not அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். they don't do exercise regularly அந்த மாதிரியும் நம்ம எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து she doesn't go to temple daily. அவர் வந்து கோயிலுக்கு அடிக்கடி போக மாட்டார். doesn't யூஸ் பண்ணுறோம். she வரும்போது அவள் she hitல she வந்திருக்கு. ஸோ she doesn't go to temple daily. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நெகட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு நம்மளே மேக் பண்ணி நம்மளால் பேச முடியும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் என்னென்னலாம் நம்ம பேசலாம், நெகட்டிவில் எதில் யூஸ் பண்ணலாம், பாசிட்டிவில் எதில் யூஸ் பண்ணலாம், டசன்ட் எங்கே யூஸ் பண்ணணும், டோன்ட் எங்கே யூஸ் பண்ணணும், அதுக்கான கேரக்டர்ஸ் என்னென்ன அதெல்லாம் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.